ஜோதிட நல்லன் உன் வார்த்தை தான் ஆறுதல். நீ சொல்றது நடக்குதோ இல்லையோ, பட் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, ஆறுதலா இருக்கு, நிம்மதியா இருக்கு, நம்பிக்கையா இருக்கு, தன்னம்பிக்கையா இருக்கு. இந்த கமெண்ட் என் சேனல்ல நான் போட்ட வீடியோ கூட நிறையவே போட்டிருக்கீங்க. நம்ம சேனல்ல ஒரு 23,000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. உங்க எல்லாருக்குமே என்னுடைய ஃபேஸ் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். பட் உங்களுடைய முகங்களை நான் பார்த்திருக்க மாட்டேன். எனக்கு ஒரு ஏக்கம் இருக்கும் இல்லையா? என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சிருக்க நீங்க தனியா போயோ, இல்ல உங்க பெட்ரூம்ல, இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸோட, உங்க ஃபேமிலியோட, இல்ல அப்பா அம்மாவோட என்னுடைய வீடியோ நீங்க பாக்குறீங்க இல்லையா? உங்க ஃபேமிலிக்குள்ள நான் வரேன் இல்லையா? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஜோதிட நல்லன் உங்க குடும்பத்துக்குள்ள வரேன் இல்லையா? என்னுடைய சப்ஸ்கிரைபரோட குடும்பத்துக்குள்ள நான் வந்து அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்குறேன் இல்லையா? அது எவ்வளவு பெரிய விஷயம். அது எனக்குமே ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். எனக்குமே ஒரு ஆறுதலை கொடுக்கும். எனக்கு கஷ்டம் வரும்போது சரி நம்ம சப்ஸ்கிரைபர் கிட்ட வந்து பேசுவோம், அதுவுமே எனக்கு வந்து ஒரு சந்தோஷம் தானே. இப்ப நான் சொல்ற விஷயங்கள் உங்களுக்கு எப்படி சந்தோஷமா இருக்கும், உங்களுக்காக நான் வீடியோ போடணும்ன்றது எனக்கு அதை விட பல மடங்கு சந்தோஷமா இருக்கும். வந்து சபரி அப்படிங்கிற ஐடியில இருந்து எல்லாரும் இதுதாங்க சொல்லியிருக்காங்க. மேரேஜ் இன்விடேஷன் கொடுத்தா வருவீங்களா பிரதர் சொல்லிட்டு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஷூரா வருவேங்க. எனக்கு வந்து டைம் கிடைச்சா கண்டிப்பா வருவேன். சபரி பட் நீங்க என்ன ஊர், என்ன பிளேஸ், நீங்க எப்படி இருப்பீங்க, உங்க ஃபேஸ் எதுவுமே பார்த்தது இல்லை. நீங்க என்ன பார்த்துருக்கீங்க, பட் நான் உங்களை பார்த்தது இல்லை இல்லையா? இதெல்லாம் நம்ம தேடி கண்டுபிடிச்சி உங்களை நான் வந்து ரீச் ஆகிறதுல உங்களுக்கு கல்யாணமே ஆகி முடிஞ்சிடும், வளைகாப்பு கூட நடந்துடும், கண்டிப்பா நடக்கும். ஸோ வந்து கண்டிப்பா மேரேஜ் உங்களுக்கு நல்லபடியும் ஆகும். சந்தோஷமா இருங்க. சபரி நீங்க எங்கேயாவது என்ன மீட் பண்ணீங்க, வெளியில மீட் பண்ணீங்கன்னா கூட கண்டிப்பா நம்ம பேசலாம். கண்டிப்பா நீங்க எனக்கு இதை ஞாபகப்படுத்துங்க. மருததுரை அப்படிங்கிற ஐடியில இருந்து 10 பேருக்கு சோறு போடுவதை விட பசித்தவனுக்கு சோறு போடுவது சிறந்தது. அந்த வகையில் ஜென்ம சனியால் பாதிக்கப்பட்ட மீனராசிக்கு பக்கபலமாக இருக்கும். இந்த தம்பியின் வாக்கினை பாராட்ட வார்த்தைகள் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி நீங்க இப்படி கமெண்ட் பண்ணதுக்கு. நீங்க நல்லா இருக்கணும், உங்களுடைய குடும்பமும் கண்டிப்பா நல்லா இருக்கும். மீன ராசிக்கு பக்கபலமா நான் இருக்கேன்னு சொல்லும் போது எனக்கு என்னமோ வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும்னு தெரியல. எனக்குள்ள என்ன தோணுதோ யதார்த்தமா இயல்பா நான் சொல்றேன். இந்த கண்டென்ட் எழுதி பேசுறதுலாம் வராதுங்க. அப்படியே உட்காருவேன், என்ன தோணுதோ அப்படியே உங்ககிட்ட லோடன்னு போட்டிட்டு அப்படியே போயிடுவாங்க. அதுதான் நான் வந்து என்ன ப்ரீ பிளான்லாம் பண்ணிட்டு வரவே மாட்டேன். வீடியோ பேசுறது யதார்த்தமா என்ன வருதோ அதை சொல்லிடுவேன். இடையில ஏதாவது வார்த்தைகள் ஸ்டக் ஆனால் அதை எடிட்ல கட் பண்ணி தூக்கி கிடாசிடுவேன். அதனால எனக்கு என்ன தோணுதோ அதை நான் உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு பக்கபலமா இருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்றது கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மீனராசிக்காரங்களுக்கு இன்னும் 1 இயருக்கு நான் பக்கபலமா தான் இருக்க போறேன். வினிதா அப்படிங்கிற ஒரு ஐடியில இருந்து எனக்கு என் அம்மா மட்டும்தான், அப்பா இல்லை, சப்போர்ட் பண்ணவும் யாரும் இல்லை. என் ஹஸ்பண்ட் ஆல்ரெடி மேரேஜ் ஆகிடுச்சு, பட் அவங்க ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் அவரை விட்டுட்டு 5 வருஷமா பிரிஞ்சு இருந்தாங்க. என் ஹஸ்பண்ட் வீட்டில் எல்லாரும் சேர்ந்து அவங்க திரும்ப வர மாட்டாங்கன்னு சொல்லி எனக்கும் அவருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. 4 வருஷம் என் கூட இருந்தாரு. இப்போ என்னை விட்டுட்டு மறுபடியும் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் கூட சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்காரு. எனக்கு சப்போர்ட் பண்ணவும் யாரும் இல்லை. என்ன பண்றதுன்னு தெரியல. என் வாழ்க்கையே போச்சு. அவர் என்னை விட்டு போய் 1 இயர் ஆகுது. இப்போ வரைக்கும் டெய்லியும் அவரை நினைச்சு என் வாழ்க்கையை நினைச்சு அழாத நாளே இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா மீன ராசியா இருப்பீங்க. வினிதா அப்படிங்கிற ஐடியிலேருந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. வினிதா, என்னமோ உங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, எதையோ சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, உங்களை விட்டு அவர் போயிட்டார். உங்களுடைய கணவருக்கு உண்மையில உங்க மேல காதல் இருந்து, அன்பு இருந்து, பற்று இருந்து, எல்லாமே இருந்தா அவர் உங்க கூட இருப்பார். உங்க மேல அவருக்கான அந்த விஷயங்கள் எதுவுமே இல்லைன்றதுக்காக அவருடைய முதல் மனைவி கிட்ட போயிட்டார். பிராக்டிக்கலா கூட வேணாங்க, ரொம்ப நார்மலா ஒரு விஷயத்த சொல்லட்டுமா? நீங்க இப்படியே அவரை நினைச்சுக்கிட்டு அழுதுகிட்டே இருந்தீங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய வாழ்க்கையெல்லாம் யார் வாழ்வாங்க? நீங்க தான் வாழணும். ஏன்னா அது உங்க வாழ்க்கை தான், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப கஷ்டமா இருந்தாலும் நான் சொல்ற விஷயம் கொஞ்சம் கேட்டுக்கோங்க, அப்புறமா கூட கஷ்டப்பட்டுக்கோங்க. இப்ப இருக்கக்கூடிய வாழ்க்கையும் வருங்காலத்துல வரக்கூடிய வாழ்க்கை யாரு வாழணும்? உங்களை விட்டு அவர் போயிட்டார், நீங்க அவர் நினைச்ச தினத்தோடு அழுதுகிட்டு இருக்கீங்க. ஆனா நீங்க தான் அந்த வாழ்க்கையை வாழணும். கடந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் நீங்க அழுதுகிட்டே வந்துட்டீங்க. வருங்காலத்துல வரக்கூடிய வாழ்க்கையும் மறுபடியும் அழுதுகிட்டே ஓட்ட போறீங்களா, இல்ல ஒரு புது வாழ்க்கை நீங்க அமைச்சிக்க போறீங்களாங்கிறது உங்களுடைய கையில தான் இருக்கு, உங்களுடைய ஒரு முடிவா தான் இருக்கும். கண்டிப்பா உங்களுடைய அப்பா அம்மா யாரா இருந்தா பேசுங்க, உங்க உறவினர்கிட்ட பேசுங்க. உங்க வாழ்க்கையை இப்படியே முடிச்சுக்காதீங்க. அவர் போனார்னா போயிட்டு போறாரு. உங்களை விட வேறொருத்தவங்க தான் வந்து முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு ஆளை நினைச்சு நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு சுயமரியாதை இருக்கு. கண்டிப்பா அவரோட பெஸ்டான ஒரு பர்சன் கூட உங்களுக்கு கிடைக்கலாம். கிடைக்க மாட்டாங்கன்னு நீங்க நம்பினீங்கன்னா நான் கிடைக்கும்னு நம்புவேன். ரெண்டுமே ஒரு நம்பிக்கை தான். நான் மறுபடியும் சொல்றேன், இல்ல எனக்கு இந்த வாழ்க்கையே போதும், அவர் மட்டும் தான், எனக்கு வேறு வாழ்க்கை அமைச்சுக்க விருப்பமே இல்ல, அதை வந்து என் மைண்ட் செட் ஏத்துக்காது, அது நடக்காது நீங்க நம்பினீங்கன்னா, இல்ல இவர் இல்லைன்னா கண்டிப்பா வேற ஒருத்தர் இருக்காரு, இவரை விட நல்ல மனுஷன் உங்களுக்காக ஒருத்தர் இருக்காரு, அவரோட நீங்க சேர்ந்து பயணிச்சுன்னா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும், உங்க மனசை அதை அக்செப்ட் பண்ணிக்கும். இப்போதைக்கு அந்த உங்க மைண்ட் செட் அதை அக்செப்ட் பண்ணிக்காம இருக்கு. ஃபியூச்சர்ல அந்த மாதிரி ஒரு நபர் வந்தா உங்க மைண்ட் செட் நல்லா இருக்கும். கடவுள்கிட்ட ப்ரே பண்ணுங்க, கடவுள் உங்களை கைவிட மாட்டாரு. உங்க ஃபேமிலியோட டிஸ்கஸ் பண்ணி நல்ல முடிவா நீங்க எடுங்க. வாழ்க்கை இதோட முடிஞ்சு போகல, வாழ்க்கை உங்களுக்கு இனிமே தான் ஆரம்பிக்க போகுதுன்றத நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. பிரேம் ஸ்மார்ட்டி அப்படிங்கிற ஐடியில இருந்து சாவு எப்போ வருவான்னா சொல்லுங்க அண்ணா சொல்லிட்டு கேட்டுக்கிறீங்க. எல்லாருக்குமே காமனா ஒரு நாள் நடக்க போற விஷயத்த ஏன் கேட்டுட்டு இருக்கீங்க? கண்டிப்பா அது நடக்க போகுது. அது எப்போ வேணா வந்துட்டு போகுது. அந்த கதவு எப்போ வேணா திறக்கட்டும். 100% இல்ல, 1000% இல்ல, நீங்க எவ்வளவு % வச்சாலும் கண்டிப்பா நடக்கும்.
சாவு அப்படிங்கிறது எல்லாருக்குமே நிச்சயம் உண்டு. இப்போ வாழ்றதுக்கான ஒரு நாளை கொடுத்துருக்காங்க இல்லையா? சாவு அது வந்துட்டு போட்டோம். வாழ்றதுக்கான நாள்ல எப்பனா நல்லது வரும், எப்பனா எனக்கு மேரேஜ் ஆகும், எப்பனா எனக்கு வேலை கிடைக்கும், எப்பனா நான் நல்லா இருப்பேன், எப்பனா நான் சோசியல் மீடியாவில் வந்து ட்ரெண்ட் ஆகுவேன், எப்பனா நான் வந்து நிறைய பணம் சம்பாதிப்பேன், எப்பனா நான் வீடு கட்டுவேன், எப்பனா வண்டி வாங்குவேன், எப்பனா ஹெல்த் சரியாகும், எப்பனா எனக்கு குழந்தை பிறக்கும், இதெல்லாம் கேளுங்க. இதெல்லாம் வந்து கேட்டிங்கன்னா அதில் ஒரு நியாயம் இருக்கு. சாவு எப்பனா வரும்னு சொல்லிட்டு சொல்லுங்கன்னு கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்றது? அதெல்லாம் ஒரு நாள் வர இருக்கு. அதை பத்தி நீங்க யோசிக்க வேணாம். நடக்காத விஷயங்கள் நீங்க நடத்தி காட்டணும் இல்லையா? அதுதான் உங்களுடைய சக்தி, உங்களுடைய திண்மை, உங்களுடைய வலிமை. நடக்கக்கூடிய விஷயத்த போய் ஏன் எதிர்பார்த்து உட்காந்துட்டு இருக்கீங்க? நடக்காத விஷயத்த நீங்க நடத்தி காட்டினீங்கன்னா அதுதான் உங்க வாழ்க்கையோட ஒரு சக்சஸ். நான் இவ்வளவு பெரிய விஷயத்த நடத்திருக்கேன்ற ஒரு மன திருப்தியோட நீங்க சாவீங்க. இல்லைன்னா சாவும் போது கூட என்னடா இது வாழ்க்கை, இப்படிப்பட்ட வாழ்க்கையில நம்ம வாழ்ந்துட்டு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே சாவீங்க. நீங்க சாவுல கூட புலம்பிக்கிட்டே சாவணுமா? இல்ல, நான் வாழ்க்கையை மாத்தினேன், எனக்கு பிடிச்ச மாதிரி நான் மாத்திக்கிட்டேன். ஸ்டார்டிங்ல என் வாழ்க்கை ரொம்ப மோசமா இருந்தா கூட அடுத்தடுத்த வருஷங்கள் என் வாழ்க்கை எனக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கிட்டு நான் நல்லா வாழ்ந்தேன். சாவுல கூட பாருங்க, கடவுள் வந்து ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காரு. புலம்பிக்கிட்டே சாவது ஒண்ணு இருக்கு, திருப்தியோட சாவது ஒண்ணு இருக்கு. இது ரெண்டுத்துல எதுன்றதை நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். இன்னொரு டைம் இந்த மாதிரி நீங்க கமெண்ட் பண்ணக்கூடாதுன்னு நான் உங்களுக்கு ஸ்ட்ரிக்டா சொல்றேன். பாசிட்டிவா கமெண்ட் பண்ணுங்க. வாழ்க்கையில அடுத்த கட்டம் என்ன விஷயங்கள் நடக்கணுமோ அதை நோக்கி நீங்க கேள்விகளும் கண்டிப்பா நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். இதுக்கு நான் பதிலே கொடுத்துருக்க கூடாது, என்னன்னு தெரியல, கொடுத்துட்டேன். சவிதா அப்படிங்கிற ஐடியில இருந்து எல்லாருக்கும் சிம்பிளா நடக்கக்கூடிய விஷயம் கூட எங்களுக்கு பெரிய போராட்டத்துக்கு பிறகுதான் நடக்குது சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதை நானே அடிக்கடி சொல்லியிருக்கேங்க, என்னுடைய பாஸ்ட் லைஃப்ல கூட இப்ப கூட நான் சொல்லியிருக்கேன். எல்லாருக்குமே சிம்பிளா நடக்குது, எனக்கு எவ்வளவு போராட்டத்துக்கு அப்புறம் தான் நடக்குது. இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா, ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கை தனித்துவமானது இல்லையா? ஒரு சில பேருக்கு சீக்கிரமா கிடைக்கும், ஒரு சில பேர் கஷ்டப்படாமலே உயரத்துக்கு போயிடுவாங்க, ஒரு சில பேர் இவ்வளவு கஷ்டப்பட்டாலும் உயரத்துக்கு போக முடியாது. எல்லாருக்கும் ஈஸியா ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு, எனக்கு போராட்டத்துக்கு அப்புறம் தான் கிடைக்குதுன்னு நீங்க சொல்றீங்க. ஒரு போராட்டத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கிடைக்குது இல்லையா? அப்ப நீங்க தான் வந்து இந்த உலகத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன். இப்போ ஈஸியா ஒருத்தன் கிடைக்குன்னா ரொம்ப வீக்கா இருப்பான். அதனால இந்த எடுத்துக்கோ, உனக்கு இதுக்கு மேல கஷ்டத்தை கொடுத்தா நீங்க இருக்க மாட்டேன், நீ வாழணும், உன்னை க்ளோஸ் பண்ணக்கூடாது, நீ வாழணும் இல்லையா? அதெல்லாம் உனக்கு ஈஸியா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுத்து தூக்கிட்டாரு. ஆனா நீங்க போராட்ட குணமுள்ள ஒரு பர்சனா இருக்கலாம், எல்லாத்தையும் போராடி ஜெயிச்சு சக்சஸ்ஃபுல்லா மேல வரக்கூடிய ஒரு பர்சனா இருக்கலாம். அதனாலதான் உங்களுக்கு கடவுள் இவ்வளவு பெரிய வந்து ஒரு முன்னாடி ஒரு கேட்டை போடுறாரு. என்ன ப்ரோ, உங்களுடைய பாசிட்டிவ்க்கு மோட்டிவேஷனுக்கு ஒரு அளவு இல்லையா? ஒரு நியாயமா ஒரு விஷயத்த சொல்லுங்க சொல்லிட்டு நீங்க சொல்லலாம். நல்லா யோசிங்களேன், உங்களுக்கு சிம்பிளாவே கிடைக்கல, எவ்வளவு போராட்டத்துக்கு பிறகு கிடைக்குதுன்னா அப்ப அந்த போராட்டத்துல ஜெயிச்சுட்டு வந்திருக்கீங்க. அப்போ நீங்க எவ்வளவு பெரிய ஒரு சக்சஸ் ஆன ஒரு பர்சன் நீங்க நினைச்சுக்கோங்க. அது நீங்க மறைச்சு வச்சிருக்கீங்க, உங்களுக்குள்ள அது இருக்குது, நீங்க அதை ஞாபகப்படுத்திக்க மாட்டீங்க. ஞாபகப்படுத்துங்க, இவ்வளவு போராட்டத்தையும் நான் கடந்து வந்திருக்கேன்னா அப்போ வாழ்க்கையில மற்றவங்களை விட நிறைய விஷயங்களை உங்களால ஃபேஸ் பண்ண முடியும், நிறைய விஷயத்தை ஹேண்டில் பண்ண முடியும். ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் வரும்போது நல்ல டிசிஷனை உங்களால எடுக்க முடியும். மற்றவங்க எல்லாரும் உங்ககிட்ட வந்து அட்வைஸ் கேட்பாங்க. ஏன்னா நிறைய போராட்டங்கள் நீங்க தான் சந்திச்சிருக்கீங்க, நீங்க தான் ஃபேஸ் பண்ணிருக்கீங்க, அதெல்லாம் கடந்து வெற்றியை நீங்க வந்து அடைஞ்சிருக்கீங்கன்றதுனால சும்மா சின்ன சின்ன தோல்விக்கெல்லாம் சோர்ந்து போறவங்க எல்லாம் உங்களை தேடி வருவான். உங்களை சுற்றி ஒரு கூட்டம் உருவாகும், நீங்க ஒருத்தவங்க தலைவன் ஆகுவீங்க, 10 பேருக்கு வந்து ஒரு ஹெட்டா இருப்பீங்க. இவ்வளவு விஷயங்களை கடவுள் உங்களுக்கு இதுக்கு பின்னாடி மறைச்சு வச்சிருக்காரு. ஆனா நம்ம மைண்ட் என்ன யோசிக்குதுன்னா, பல போராட்டத்துக்கு அப்புறம் தான் எனக்கு கிடைக்குது, அந்த ஒரு விஷயத்தை மட்டும் தான் நீங்க மைண்ட்ல வச்சிருக்கீங்க. ஆனா நான் இதை எப்படி யோசிக்கிறேன்னா, இந்த போராடும் குணத்தை கொடுத்து உங்களுக்கு நிறைய அதன் மூலம் நிறைய விஷயங்கள் உங்களுக்கே தெரியாம ஹிட்டனா ஒரு ஒளிச்சு வச்சிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். நான் சொல்றது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யார் அப்படின்னா, சவிதா அப்படிங்கிற ஐடியில இருந்து ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த கமெண்ட் இப்ப தேடுறேன், கிடைக்கல. பட் அவங்க வந்து ஏதோ அப்பா இல்லை அம்மா இல்லைன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லி ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு அந்த கமெண்ட் வந்து என் இதயத்தை கொஞ்சம் சுக்குநூறா உடைச்சுது அப்படிங்கிறத உண்மை. கண்டிப்பா அதுக்கு ரிப்ளை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன், தேடுறேன். இந்த நேரம் பார்த்து அந்த கமெண்ட் வந்து கண்ணில் மாட்ட மாட்டேது. கண்டிப்பா அந்த கமெண்ட் நான் நோட் பண்ணி சப்ஸ்கிரைபர் டைம்ல கண்டிப்பா அந்த கமெண்ட்டை நான் பேசுறேன். ரொம்ப நேரம் பேசியாச்சு. ஒரு சில பேருக்கு நான் வந்து ரிப்ளை கொடுத்துருக்கேன். இந்த சப்ஸ்கிரைபர் டைம் உங்களை திருப்திப்படுத்தியிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நியூ இயர்லாம் வரப்போகுதுங்க, அந்த பிரச்சனை எல்லாம் இருக்கட்டும், அது ஒரு மூலையில கிடக்கட்டும், அவனை பத்தி கண்டுக்காதீங்க. அவன் இருக்கதான் செய்யறான், அவன் எப்பவுமே நம்ம கூட ஒட்டிக்கினே இருக்கிறான், அவன் போவே மாட்டான். மீனராசிக்காரங்களுக்கு இதுதானே உண்மை. அவன் ஒரு மூலையை கிடக்கட்டும், நமக்கு நியூ இயர் வருது, நியூ இயருக்கான ஏற்பாடுகள், இந்த ரிசல்யூஷன்லாம் எடுப்பாங்கல்ல ஒரு சில பேர்லாம். இப்போ எனக்கு அந்த பழக்கம்லாம் இல்லை, ஒரு சில பேர்லாம் எடுப்பீங்க. இந்த வருஷத்துல என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு உட்காந்து யோசிங்க. இந்த 2026 இதெல்லாம் பண்ண போறோம். சில பேர் வந்து இதெல்லாம் பண்ற பிளானிங்லாம் இல்லை ப்ரோ, அந்த ரூட்ல நான் அப்படியே போய்கிட்டே இருப்பேன், அது கரெக்டா நடக்கும்னா நீங்க அதை பண்ணுங்க. சில பேர் பிளான் பண்ணுவாங்க, அப்படி பிளான் பண்ணி நீங்க எதெல்லாம் சக்சஸா முடிக்கணுமோ அதை நோக்கி நீங்க வந்து 1 வீக் வந்து அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்க. டைம் கிடைச்சா இன்னொரு சப்ஸ்கிரைபர் டைம் கூட நான் போடுறேன். என்னுடைய மீனராசி சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே நான் வந்து அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் சொல்லிக்கிறேன். நமக்கு வருங்காலம் 2026 கண்டிப்பா நம்ம லைஃபை மாற்றக்கூடிய, கடந்த காலத்தை கம்பேர் பண்ணும்போது 2026 கொஞ்சம் பெஸ்ட்டாவே இருக்கும், மன நிம்மதியா இருக்கும் தான் நான் சொல்ல வரேன். 2025 நம்மளை விடாம பிடிச்சிட்டு அந்த மோசமான கிட்ட நேரம் எல்லாம் போயிடுச்சு. 2026 நல்லது நடப்பதற்கான நிறைய சாத்தியக்கூறுகள் எல்லாம் உருவாக போகுது. இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நான் சொல்ற விஷயத்த மைண்டுக்குள்ள ஆசை போட்டுக்கிட்டே இருக்கேன். நீங்க எப்பெல்லாம் சோர்வா இருக்கீங்களோ அப்பதான் இதை நீங்க நினைச்சு பாருங்க, உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஜோதிட நல்ல சேனல் சப்ஸ்கிரைபர்களுக்கு நான் ஒரு விஷயத்த சொல்றேன். நியூ இயர் அன்னைக்கு ஏதோ ஒரு புதிய விஷயத்த நீங்க தொடங்கலான்னு இருப்பீங்க. ஒரு தொழில் தொடங்குறதோ, ஏதோ ஒரு எனிதிங், நீங்க ஏதோ ஒன்று தொடங்க போறீங்க, நீங்க மனசுக்குள்ள இருப்பீங்க. உங்களை மாதிரியும் ஜோதிட நல்ல ஒரு விஷயத்த தொடங்க போறேன். அதை நான் நியூ இயர் அன்னைக்கு நம்ம சேனல்ல தெரிவிக்கிறேன்.
அதுக்கும் அந்த புதுசா நான் தொடங்க போற விஷயத்துக்கும் நீங்க எனக்கு ஆதரவு குடுப்பீங்கன்னு நம்புறேன். நம்ம சேனல்ல இருக்க சப்ஸ்கிரைபர் அதுக்கும் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். அந்த விஷயத்துக்கும் ஜோதிடத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. அது ஒரு புது விஷயம். பட் அந்த விஷயத்துக்கும் நீங்க எனக்கு ஆதரவு குடுப்பீங்க. பெர்சனலா நீங்க எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். நியூ இயர் அன்னைக்கு அது உங்களுக்கு தெரிய வரும். தொடர்ந்து ஜோதிட நலன் சேனலோட விரல் கோர்த்து விழித்திருங்க அப்படி சொல்லிட்டு நான் சொல்லிக்கிறேன்.